வணக்கம் உறவுகளே, நான் சதீஷ். இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு வீடியோ தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கன நாளாக பாராளுமன்றத்தில் அண்ணா கதைச்ச உரையால் வீடியோக்கள் என்னாலேயும் போட முடியலை. அண்ணாண்ட வலைத்தளங்கள் இதுகளில் முகநூல்களில் பார்த்தாலும் வந்தது குறைவு. அப்போ அது என்ன காரணம்ன்ற எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு அவர் போனதும், இன்றைக்கு அவர் அங்கே கதைச்ச பாராளுமன்றத்தில் கதைச்ச விடயங்களும் ஒரு வீடியோவாக வந்தால் போல் உடனே யோசிச்சு நான் அண்ணாட்ட இருந்து வர விஷயங்களை என்னால் எவ்வளவுத்துக்கு முடியுமோ அவ்வளவுத்துக்கு வெளி உலகத்துக்கு கடத்தி விடணுமென்று ஆசைப்பட்றேன். நான் அந்த ஒரு அடிப்படையில் ஒரு வீடியோ போடுறோம், பார்த்துட்டு வாங்குவோம். எங்களுடைய தமிழ் மக்களுடைய இதயத்தை கவர்ந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இலங்கை தமிழன், அடக்கப்பட்ட தமிழன் என்ற ஒரு தமிழ் குரலாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, அது வடக்கு மாகாணத்தில் தீவு பகுதிகளில் மின்சாரம் என்பது வழங்கப்படுவது இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அண்மைய தினங்களில் நான் நெடுந்தீவு அல்லது டெல்பிக்கு பயணித்த போது அங்கே பாதிக்கு பாதி மக்களுக்கு மின்சாரம் இல்லை. ஒரு கிழமையில கிட்டத்தட்ட 7 நாட்கள் 5 நாட்கள் மின்சாரம் இல்லை. சோ இந்த தீவு பகுதிகளில் நீங்கள் கச்சதீவை விஜய் கேட்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜனாதிபதி கச்சதீவை தரமாட்டார் என்று நாங்க சொல்லுறோம். கச்சதீவை மட்டுமில்ல, யாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்துக்கு கொடுக்க சொல்லி தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆகவே எப்போது எங்களுக்கு தீவு பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கப்படும். ஓகே, பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ அண்ணா முதலாவது ஒரு தமிழன் குரலா அண்ணா இந்தியாவில் வெற்றி பெற்ற விஜயன்ற கட்சி வெற்றி பெற்றதால் வாழ்த்து சொல்லியிருந்தார். ஓகே, வாழ்த்து. நானும் அதை வாழ்த்துகள் உரித்தாகட்டும். அதோட கச்சை தீவு பிரச்சனை என்னென்ன மாதிரி விஜய் மீட்டு தருவனண்டு, எங்களுக்கு மீட்டு தருவணுமென்று சொல்லி ஒரு இது கொடுத்திருந்தவர். அதை மீட்கணுமெண்டு அதுக்கும் இலங்கை அரசாங்கம் உடன்படிக்கை இல்லாமல் இருந்தால் இப்போ அவர் முதலமைச்சர் ஆகிட்டார்னு சொன்னால் உடனே அந்த கச்சை தீவை பெற்றுக்கொள்ளலாமா, மீட்டிடலாமான்னு கேட்டால் இல்லை. அதுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும், நிறைய பிரச்சனைகளுக்குள்ள முகம் கொடுத்து 2 அரசாங்கத்தின் இதுக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகளை பார்த்து தான் அதுக்கு ஒரு வழிவகுக்கணும். அது இப்போ பதவி ஏற்றக்கு அப்புறம் அவர் என்ன செய்கிறாருன்றதையும் பார்ப்போம் பொறுமையாக. அதோட அர்ஜுனா அண்ணா இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளே ஒரு தீவகத்துக்கு போயிருந்தவர், நெடுந்தீவுக்கு போயிருந்தவர். சரியா, நெடுந்தீவுக்கு போன இடத்துல அர்ஜுனா அண்ணா பார்த்த எல்லா விஷயங்களும் அந்த நெடுந்தீவில் இருக்கிறதும் மக்கள் தான் விளங்குதா. அவர் சொல்ல வரதா தான், நெடுந்தீவில் இருக்கிறதும் மக்கள் தான், ஆடு மாடு இல்லை. அந்த மக்கள் அங்கே எவ்வளவுத்துக்கு கஷ்டப்படினம், எவ்வளவு துன்பப்படினம், எவ்வளவு துயரப்படினம்ன்றதை பாராளுமன்றத்தில் நான் கொண்டு போய் மக்களின் குரலாக சேப்பன் என்று சொல்லியிருந்தவர். இன்றைக்கு அந்த விஷயத்தையும் பாராளுமன்றத்தில் கதைச்சதோட அவர் கதைச்சிட்டு விட்டுட்டு போகிறாள் இல்லை, அதுக்கு ஒரு தீர்வு பெற்றுக் கொடுக்கணுமென்ற ஒரு நோக்கில் கதைக்கிறவர். அப்போ உண்மையிலேயே ஒரு மின்சாரம் என்றது கட்டாயம் இப்போ எல்லாற்ற வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக வந்துடுது. நாங்கள் ஆரம்ப காலத்தில் கை விளக்கில் இருந்து மெழுகுதிரியில் இருந்தெல்லாம் படிச்சிருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் இப்போ ஒரு மணித்தியால் மின்சாரம் இல்லைன்னு சொன்னால் சரியான ஒரு சோகமாக இருக்கும். சரியான ஒரு அரசாங்கத்தை பேசுகிற ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் நாங்கள் வந்துடுறது. ஆனால் இதே மாதிரி அந்த தீவகத்தில் இப்போ கரண்ட் 5 நாளைக்கு கரண்ட் இல்லாமையும் 2 நாளைக்கு கரண்ட் இருக்கிறத அண்ணா கதைச்சிருந்தார். அதை வேகமாக அரசாங்கம் ஒரு பார்வைக்கு எடுக்குமென்னு நினைக்கிறேன், எடுக்கணும். ஏனென்று சொன்னால் அங்கே வாழ்கிறதும் மக்கள் தான். அவங்க வேறு ஒரு நாட்டிலேயும் வாழையில்லை, ஒரு தீவன்னு சொல்லி புரிச்சும் அவையல் போவே இல்லை. அதுவும் இலங்கைக்கு இருக்கிறபடியாக அந்த இலங்கை பிரச்சனைக்குள்ளே அதையும் சேர்த்து தான் இந்த அரசாங்கம் முடிவெடுக்கணும். அதுவும் அர்ச்சனா அண்ணா கதைச்சிருக்கிறாருன்னு சொன்னால் அந்த பிரச்சனை அப்படி ஜனாதிபதி இந்த காதுக்கு போகும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதோட அண்ணா இந்த நெடுந்தீவுக்கு போன இடத்துல ஒரு சின்ன ஒரு தவறு நடந்திருக்குது. அது சிங்களத்தால் போனபடியாக என்னால் அதை துல்லியமாக பார்த்து அதை பிடிக்க முடியலாமல் போயிட்டுது. பிறகு மேலே பார்த்தேன், எழுதியிருந்தது தமிழில். எப்படின்னு சொன்னால் அந்த போட்டில் எல்லாரும் ஜெக்கெட் போட்டிருந்தது, அர்ஜுனா அண்ணா ஜெக்கெட் போடையில். ஒரு ஒரு நண்பர், சிங்கள சகோதரர்னு சொல்லுவோம். நாங்கள் இப்போ இலங்கைக்கு இருக்கிறோம், இவன் அவனெல்லாம் புரிச்சு வாழையிலாது. அப்படி நாங்கள் வாழ்கிறவுக்கு வழி வகுத்திருந்தால் நாங்கள் அப்படி கதைக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு ஸ்ரீலங்காவில் வாழைகள் ஒன்றும் செய்ய இயலாது. அப்போ அந்த சிங்கள சகோதரர் வீடியோ எடுத்து அவர் இப்போ என்ன அடிப்படையில் எடுத்தாருன்னு தெரியாது, ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தார். அப்போ அர்ஜுனா அண்ணா அதுக்கு பதில் சொல்லியிருந்தார். அதில் எந்த பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்தால் அதில்
அர்ஜுனா அண்ணா ஜெக்கெட் அந்த அந்த பாதுகாப்பு கவசம் அந்த ஜெக்கெட் போடலைன்ற வந்து ஒரு குற்றச்சாட்டாக இருந்திருந்தது. அப்போ எனக்கும் வந்து அதை ஃபுல்லாக விரிவாக்கமாக சொல்ல முடியலை. அது என்னென்னு சொன்னால் அந்த அந்த வீடியோவில் சிங்களத்தால் அவையில் ரெண்டு பேரும் கதைச்சிருந்தால் என்னால் அதை புரிஞ்சு கொள்ளலாமல் இருக்கிற பிரச்சனையால் அந்த ஒரு அடிப்படையில் நான் எந்த மனசில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லணுமென்று ஆசைப்பட்றேன். இது வந்து அர்ஜுனா அண்ணாக்குரியது. அண்ணா நீங்கள் வந்து ஒரு தனி மனிதன் அல்ல, சரியா? இப்போ வந்து உலக நாடு உங்களை உத்து பார்க்குது. நான் இப்போ வந்து தம்பியாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ்ன்னு நினச்சி கொள்ளலாம். இல்லை தம்பி பாசமாக சொல்லி இருக்கிறான் இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும்னு நினைச்சால் நன்றி அண்ணா, நன்றி. எடுப்பியல் நீங்கள் சின்னப்படியல் சொன்னானே பெரியால் சொன்னான்னா புலையண்டா புலை சரியண்டா சரி நீங்கள் எடுத்துக்கொள்கிறனியால் அதில் வந்து நானும் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ ஒரு தனி மனிதர் அல்ல. நீங்கள் வந்து ஒரு அடுத்த எங்கள் ஒரு தமிழ் இனத்தின் அடையாளமாக மாறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. இப்போ இலங்கையில் வந்து நீங்கள் வந்து சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றனியால் அது ஒரு சாதனை, சரியா? அதே மாதிரி இந்தியாவில் விஜய் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து குறிப்பிட்ட காலம் ஒரு 2-2.5 வருஷ கால பகுதிக்குள்ளே அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறேன்னு சொல்கிறதும் அதுவும் பெரிய ஒரு அற்புதமான ஒரு செயல். அப்போ நீங்களும் வந்து சுயேட்சையாக இப்படித்தான் அடித்து வந்தனியால் அப்போ உங்களுக்கு தான் தெரியும் அதுன்ற இன்னல் அது எப்படி நல்லம் கெட்டது தெரியும். அப்போ நீங்கள் வந்து ஊரோட ஒரு சில விஷயம் ஒத்து போவேக்குள்ள நீங்கள் அதை கொஞ்சம் செவி மடுத்து கையாண்டா நல்ல மண்டு ஆசைப்பட்றேன். அதில் வந்து நான் பார்த்தது நீங்கள் ஜெக்கெட் போடலேன்னு சொல்லி அவையில் நக்கல் அடிக்கணுமோ இல்லை முரண்படினமோன்ற வந்து என்னால் புரிஞ்சு கொள்ள இல்லாமல் போயிட்டு. ஆனால் அதில் நான் பார்த்தது அதில் இருக்கிற முழு பேரும் அந்த ஜெக்கெட் போட்டிருந்தது, நீங்கள் போடலை. ஆனால் அது 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 வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை. அது நீங்கள் போடணும். ஏனென்று சொன்னால் உங்களோட உயிர் பாதுகாக்கப்படணும். அதில் எதேர்ச்சியாக ஒரு விபத்து நடந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வேணும் எங்களுக்கு, சரியா? அப்போ நீங்கள் பாதுகாக்கப்படணுமென்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் அதை சொல்கிறேன். வேறு எந்த ஒரு கருத்தும் இல்லை. என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு ஆழ்கடலை கடந்து ஒரு ஆழ்கடலுக்குள்ளே போவேக்குள்ளே ஒரு விபத்து நடக்குமா இருந்தால் என்னென்னு சொன்னால் அந்த தீவகங்கள் போவேக்குள்ளே சில பாறைகள் சில ரூட்டுகளில் சில பிரச்சனைகள் வரக்கூடும். அது ஒரு எங்களுடைய ஒரு பாதுகாப்பாக தான் அதை கருதி போகிறது. அப்போ அந்த இதில் வந்து நீங்கள் நான் பார்க்குறத இன்றைய அண்ணா மக்களுக்கானவர், மக்களுக்கு என்னவோ அதுதான் நீங்களும் இப்போ இப்படித்தானே அண்ணா நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாத்துக்கும் நாங்கள் தலை சாய்த்து உங்களுக்கு பின்னால் வருவோம். நாங்கள் கஞ்சி குடித்தாலும் நீங்கள் கஞ்சி குடிக்கக்கூடிய ஆள், நாங்கள் சோறு திண்டாலும் நீங்கள் சோறு சாப்பிடக்கூடிய ஆள்ன்னு சொல்லித்தான் நான் பயணிக்கிறேன் நின்ற வரைக்கும் உங்களோட. அப்போ அதில் அந்த எல்லா மக்களும் அதை போட்டுக்கொண்டு அந்த ஜெக்கெட்டை போட்டுக்கொண்டு வரையக்குள்ள நீங்கள் அது என்ன காரணத்துக்கு போடலைன்றது வந்து எனக்கு உண்மையாக தெரியாது. அது எனக்கு உண்மையிலேயே அது தெரியலை. ஆனால் ஊரோட ஒத்த சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் இணக்கப்பாடாக போகணுமென்றதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அண்ணா வரைய உண்மையாக தான் ஏன்னு சொன்னால் நான் மனசில் இருந்து சொல்கிறேன், உங்களை இழக்கக்கூடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்படி யோசிச்சு பாருங்க, அவன் ஒரு போராட்ட களத்தில் ஒரு ஆயுதத்தை தூக்கிக்கொண்டு ஒரு வீரன் போவேக்குள்ள அவனோட போகிற முழு வீரர்களும் ஜெக்கெட் அந்த புல்லட் ப்ரூஃப் போட்டிருப்பினம். அந்த இடத்துல ஒரு மாவீரன் போடாமல் போவேக்குள்ள அந்த மாவீரன் சிறந்த ஒரு வீரனாக இருப்பான். அந்த சிறந்த வீரன் அதை போடாமல் போனால் அவன் நெஞ்சில் பாய போகிறது புல்லட் பாஞ்சே ஆகும். என்ன காரணம்னு சொன்னால் அவன் அந்த புல்லட் ப்ரூஃப் வந்து அவன் உடம்பை பாதுகாக்கும் ஒரு கவச குண்டலம். அதுபோல தான் நீங்கள் பாதுகாக்கப்படணுமென்றது என்ற ஒரு சரியான ஒரு மனசில் இருந்து கேட்குறேன், வேண்டுகோளாக கேட்குறேன். நீங்கள் ஒரு சில இடங்களில் நீங்கள் இயல்பான ஒரு சிம்பிளான ஆள் தானே. அடே எல்லோரும் ஜாக்கெட் போட்டுக்கிறீங்களாடாப்பா, எனக்கு மட்டும் கொண்டு வாங்கடான்னு போட்டிருந்தீங்களான்னு சொன்னால் இந்த இப்படி ஒரு விமர்சனமோ இப்படி ஒரு கதையோ நான் கதைக்கணுமென்று இல்லை. இதே போல் வேறு எவரும் உங்களை அப்படி கதைக்கணுமென்றதும் இல்லை. இது வந்து நான் ஒரு அன்பாக ஒரு தம்பியாக சொல்கிறேன். அந்த 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 இராணுவ வீரன் எவ்வளவுத்துக்கு பாதுகாக்கப்படணும். ஒரு அதுவும் சிறந்த இராணுவ வீரன், அந்த நான் சிறந்த சண்டைக்காரன், நான் போராட்ட வீரன், ஆனால் ஜெக்கெட் இல்லாமல் தான் போய் சண்டை பிடிப்பேன் என்று நின்றால் அது எவ்வளவு பெரிய போர் வித்தைகள் போர் கலை தெரிஞ்சிருந்தாலும் அந்த இடத்துல அந்த வார ரவுண்ட்ஸுக்கு நெஞ்சு துளைச்சி அவர் மரணம் அடையத்தான் போகிறார், சரியா? அதை நான் வந்து ஒரு மனசில் எடுத்த ஒரு அடிப்படையால் சொல்லுறேன். ப்ளீஸ் தயவு செய்து சில
விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் செயல்பாடு கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணுமென்று ஆசைப்பட்றேன். அதுக்காக எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்படியான இந்த மக்களோட சார்ந்த சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் மக்களோடையே செவிசாய்த்து போகணுமென்றதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஏனென்று சொன்னால் நீங்கள் தனி மனிதர் அல்ல. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு தனி மனிதர் டாக்டர் அர்ச்சுனா இல்லை. நீங்கள் இப்போ நிறைய தமிழ் மக்கள் எங்களை சார்ந்த இளைஞர் சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டி. இப்போ உங்களை நாங்கள் பின்பற்றுறோம், உங்களை பார்த்து சில விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம். அப்போ இப்படியான சில தவறுகள் இப்போ சரி, இப்போ மோட்டர் சைக்கிளில் நீங்கள் போவேக்குள்ள எல்லாரும் ஹெல்மெட்டோட போவேக்குள்ள நீங்கள் மட்டும் போடாமல் போனால் உங்களை பின்தொடர்ந்து வர நாங்களும் அதைத்தான் செய்திடுவோம் என்ற ஒரு பயத்தின் ஒரு அடிப்படையில் தான் சொல்கிறேன். நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு அந்த வீடியோவில் சிங்களத்தால் என்னத்தை பகிர்ந்து கொண்டேன்றதை எனக்கு விளங்கலை. ஆனால் நான் அதை நானே கொஞ்சம் பார்த்து விளங்கி கொண்ட விஷயம் இதுவாக இருக்கலாம். எல்லாரும் அந்த ஜக்கெட் போட்டிருக்கணும், இவர் போடையில என்றுதான் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கலாம் என்று சொன்ன ஒரு அடிப்படையை நான் மனசில் எடுத்துத்தானேன்னா இந்த விஷயத்தை நான் கதைச்சிருக்கிறேன். தம்பி எதுவும் புலையாக கதைக்க மாட்டான். அப்படி எதுவும் புலையாக கதைச்சிருந்தான்னு சொன்னால் நீங்கள் நேரவே சொல்லலாம், தம்பி இதாண்டா காரணமடான்னு சொல்லிட்டு போகலாம். உங்களோட பக்கம் 100% நியாயம் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் செய்யறியால் சொன்னால் 100% நியாயம் இருக்கும். வெளியில் இருக்கிறவற்ற பார்வை உங்களுக்கு எப்படி அது வருதுன்றதை தான் நாங்கள் இந்த இனிவரும் அடுத்த எலெக்ஷன் நாங்கள் மக்களுக்கு 100% நல்லது செய்வோம் என்று சொன்னாலும் ஒரு ஆட்சி பீடம் எங்கட கையில் இருக்கணும். அதுதான் உண்மை. ஒரு ஆட்சி பீடம் எங்கள்கிட்ட இல்லாமல் நாங்கள் மக்களுக்கு இது செய்வோம் அது செய்வோம் என்று நாங்கள் போக எங்களுக்கு முட்டுக்கட்டையாக நிற்பாங்க ஆட்சி பீடத்தில் இருக்கிறவங்க. அதே ஆட்சி எங்கள்கிட்ட இருக்குமா இருந்தால் நாங்கள் செயல்படுத்தி கொண்டு போகலாம். அதுதான் என்னுடைய ஒரு கருத்து. நன்றி அண்ணா. இது ஒரு நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு பாசமான ஒரு அட்வைஸ் ஒன்றும் இல்லை, தம்பின மனசில் இருக்கிறத கொட்டி இருக்கிறேன். எனக்கு அது உங்களை இன்னும் ஒருத்தர் கேள்வி கேட்கக்குள்ள எந்த மனம் கொஞ்சம் வேதனைப்படுது. அண்ணா இந்த விஷயத்தை செஞ்சிருக்கலாம் தானே, இது ஒரு விஷயம், இதை செஞ்சிருக்கலாம் தானே. அப்படி இல்லைன்னு சொன்னால் நிறைய பேர் அதை எதிர்பார்க்குறாங்களோ அப்படி என்ற ஒரு அடிப்படையில் தான் நான் இதை கதைச்சிருக்கிறேன். எந்த குறையும் இல்லாமல் தம்பி உங்களோட பயணிப்பான். நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அங்கே விஜய் வெண்ட மாதிரி இங்கே மாகாண சபை தேர்தலில் அடித்து நொறுக்குறோம். அதுக்குரிய அலுவல்களை இப்போவே பாருங்கோ. அதான் நான் கேட்டுக்கொள்கிற ஒரு வேண்டுகோள். நிறைய மக்கள் மனசில் வெறுப்பை விதைக்கிறாங்க. இந்த மீடியாக்கள் கொண்டு போய் நிறைய மக்கள்கிட்ட மனசில் வெறுப்பை விதைக்கிறாங்க. அதை நீங்கள் உங்கள் மூலமாக அடித்து நீங்கள்லாம் வெண்டு வரணும். அதுக்காக பின்னால் நாங்கள் நிற்போம் என்றதை தெரிவித்து கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.